ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைகளுக்கு ஈவினிங் வந்தால் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது டிஃபனாக கூட காலையில் எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லது. நம்ம இப்போ உளுந்து வச்சு இந்த ஸ்நாக்ஸை செய்ய போகிறோம். உளுந்து வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு இடுப்பு எலும்பு நல்லா வலுப்பெறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லது. இப்போ நம்ம இதை வந்து உளுந்து வச்சு செய்ய போகிறோம். நல்லா உள்ள சாஃப்டாக, வெளியில் மொறு மொறுன்னு ரொம்ப நேரத்துக்கு இதே மாதிரி இருக்கும். இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இதுக்கு வந்து ஒரு கப்பு நான் உளுந்து எடுத்துக்கிறேன். உளுந்தை நல்லா வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க. நல்லா 2 தடவை நல்லா அலசிட்டு இதை என்ன பண்ணணும், 2 மணி நேரம் ஊறுனா போதும். ஏன்னா ரொம்ப நேரம் ஊறுச்சுன்னா எண்ணெய் குடிச்சிரும். அப்புறம் எண்ணெய் நிறைய குடிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. இது எண்ணெய் குடிக்காமல் இருக்குன்னா 2 மணி நேரம் ஊறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டோ இல்லை கிரைண்டரில் போட்டோ நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க கட்டியாக. இதில் வந்து 1/2 கப்பு வந்து ரவை சேர்த்துக்கிடலாம். இதில் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காயை வந்து பல்லாக நறுக்கி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேங்காவை வந்து இப்போ வந்து இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. பார்த்து போட்டு கலந்துக்கோங்க. தண்ணி நிறைய போடக்கூடாது. தண்ணி வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, ஊறின பிறகு கொஞ்சம் நேரம் கையில் நல்லா எண்ணெயோ இல்லை தண்ணியோ தடவிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உருண்டையாக எடுத்து எண்ணெயை காய வச்சுட்டு அதில் போடலாம். நீங்கள் வந்து போட்டு எடுத்துருங்க, உருண்டையாக போட்டு எடுத்துருங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். மொறு மொறுன்னு இருக்கும். வெளியில் வந்து உள்ளே வந்து மெத்துன்னு சாஃப்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ரவை சேர்த்துருக்கும் இல்லையா, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு மொறுன்னு இருக்கும். நல்லாவும் இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இதோடு வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னியும் செய்யலாம். கொஞ்சம் தேங்காய், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பொரிகடலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதுக்கு இந்த சட்னியை வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க விரும்பி. இந்த போண்டாவை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வீட்டிலே வந்து ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். வெளியில் போய் கடையில் போய் நம்ம வாங்காமல் இது ஈஸியாக வீட்டிலே செஞ்சு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு செலவும் மிச்சம். கடையில் போய் கண்ட எண்ணெயில் ஒரே எண்ணெயில் போட்டு தருவாங்க. நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம்னா ஆரோக்கியமாகவும் இருக்கும், குழந்தைகளுக்கும் நல்லது, வயிற்றுக்கும் நல்லது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, வீட்டிலே செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சலாம். உளுந்தை வந்து ஊற வச்சுட்டா போதும். நம்ம ஈஸியாக வந்து இதை உடனே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். உளுந்தை வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க. இதில் சொன்ன அளவுகளில் நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், உள்ள பன்னு மாதிரி நல்லா எண்ணெயும் குடிக்காமல் நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. பெரியவங்களுக்கு கூட கொடுக்கலாம். எண்ணெயே குடிக்காமல் நல்லா சூப்பராக மொறுன்னு உள்ள சாஃப்டாக எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.